ஆழ்கடத்தல் வழக்கில் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி சாட்சியங்களை கலைக்கக்கூடிய முகாந்திரம் இருப்பதாக கூறி முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு அதிரடி காட்டியுள்ளது. இதனால் ஜெகன்மூர்த்தியை காவல்துறை எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யக்கூடும் என கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் களம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தேனியைச் சேர்ந்த இளம்பெண்ணை காதலித்து பதிவு திருமணம் செய்துள்ளார். திருமணத்திற்கு பெண்ணின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்து பெண்ணை தேடி வந்த நிலையில் அங்கு அவர் இல்லாததால் இளைஞரின் சகோதரரை கடத்திச் சென்று பின்னர் நள்ளிரவில் இறக்கிவிட்டு சென்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக இளைஞரின் தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவரும் கேவி குப்பம் தொகுதி எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்த காவல்துறை பெண்ணின் தந்தை உட்பட 5 பேரை கைது செய்தனர். விசாரணைக்காக ஜெகன்மூர்த்தி வீட்டிற்கு சென்ற காவலர்களை அக்கட்சி தொண்டர்கள் முற்றுகையிட்டது. ஏடிஜிபி ஜெயராமிடம் விசாரணை மற்றும் சஸ்பெண்ட், ஜெகன்மூர்த்திக்கு நீதிபதி கண்டனம், விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றம் என அடுத்தடுத்து அதிரடி நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. இந்நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகனிடம் இருந்து நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் ஜெகன்மூர்த்தி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆழ்கடத்தல் சம்பவத்திற்கும் ஜெகன்மூர்த்திக்கும் எந்த தொடர்பும் இல்லாத நிலையில் இந்த வழக்கில் உள்நோக்கத்துடன் காவல்துறை அவரை சேர்த்துள்ளதாக வாதிடப்பட்டது. சிபிசிஐடி விசாரணைக்கு தான் முழு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதால் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஏற்கனவே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் ஜெகன்மூர்த்தியை சந்தித்த சிசிடிவி புகைப்படங்கள் காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டன. மேலும் விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு ஆரம்ப நிலையில் இருப்பதாகவும் ஒட்டுமொத்த கடத்தல் சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்டது ஜெகன்மூர்த்தி தான் என்பது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. கடத்தப்பட்ட இளைஞரை இறக்கிவிட தனது வாகனம் வழங்கியதை ஏடிஜிபி ஜெயராம் வாக்குமூலத்தில் மறுக்கவில்லை எனவும் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்திக்கும் ஏடிஜிபி ஜெயராமிற்கும் இடையே உள்ள தொடர்பு குறித்து விசாரிக்கப்பட வேண்டிய அவசியம் உள்ளதால் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் வாதிடப்பட்டது. அப்போது கடத்தப்பட்டதாக கூறப்படும் இளைஞர் 3 மணி நேரத்தில் ஏன் மீண்டும் விடுவிக்கப்பட்டார் என்று விசாரணை செய்யப்பட்டதா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு கடத்தப்பட்டதும் அவரது தாயார் காவல்துறை அவசர உதவி எண்ணில் அழைத்து புகார் அளித்ததால் உடனடியாக காவல்துறை சோதனை தீவிரப்படுத்தப்பட்டதாகவும் பின்னர் இளைஞரை வேறு எங்கும் கொண்டு செல்ல முடியாததால் ஏடிஜிபி ஜெயராம் காவல்துறை வாகனத்தில் அவரை விட்டுச் சென்றதாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பொது வாழ்க்கையில் இருப்பவர் இதுபோன்ற செயலில் ஈடுபடக்கூடாது எனவும் சட்டமன்ற உறுப்பினரும் காவல்துறை உயர் அதிகாரியும் இதுபோன்ற கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டதை ஏற்க முடியாது என்றும் கூறினார். கைதான மகேஸ்வரி ஜெகன்மூர்த்தியை சந்தித்தது, பெண்ணின் தந்தையிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ரொக்கம் ஆகியவை ஆதாரமாக இருப்பதாக கூறிய நீதிபதி முன்ஜாமீன் வழங்கினால் சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் கலைக்கக்கூடிய முகாந்திரம் இருப்பதாக கூறி ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தார். ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளதால் விரைவில் அவர் கைதாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது.